ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 18வது மக்களவையின் சபாநாயகர் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வேற யாரும் இல்லை, நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச இதற்கு முன்னாடி இருந்த ஓம் பிர்லா அவர்கள் தான் மீண்டும் லோக்சபாவினுடைய ஸ்பீக்கராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்பீக்கர் தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு 2-3 முறை தான் போட்டியே இருந்திருக்கு. அதில் ஒன்று இந்த முறை. யூஸ்வலாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரே நபரை தேர்ந்தெடுத்துருவாங்க. பெருசாக எதிர்க்கு தரப்புலேருந்து போட்டி இருக்காது. இந்த முறை போட்டி இருந்திருக்கிறது. ஆனாலும் நமக்கு தெரிந்தபடி ஆளுங்கட்சிக்கு தான் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதனால அவங்களுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் அவர்களுடைய கேண்டிடேட் ஸ்பீக்கர் ஆகியிருக்கிறார். சரி, துணை சபாநாயகர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். துணை சபாநாயகர் பற்றி பேச்சே இல்லை. கடந்த 5 வருஷம் துணை சபாநாயகர் இல்லாமல் ஓட்டியாச்சு. இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல் முதல் நாள் பேசும்போதே சபாநாயகர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தி இன்னைக்கு 50 வருஷம் ஆகுது, 2 நிமிஷம் நம்ம மௌனம் சாதிப்போம் அப்படின்னு சொல்ல எதிர்கட்சிகள் அமளி செய்ய ஆரம்பமே அமக்களமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சபாநாயகருடைய தேர்தல் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு ஒரு அவங்க எடுத்த முயற்சிக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை டெபுட்டி ஸ்பீக்கர் போடாதது ஆளுங்கட்சி தரப்பு செய்யக்கூடிய தவறா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதயத்துல்லா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன் அவர்கள் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஹிதயத்துல்லா, தோக்க போறீங்கன்னு தெரியும் ஸ்பீக்கர் தேர்தலில், அவங்களுக்கு தான் நம்பர்ஸ் இருக்கு. யூஸ்வலா ஸ்பீக்கருக்கு ஒரு இந்த மாதிரி தேர்தலே நடக்காது, எல்லாரும் அவங்க தானே அப்படின்னு சொல்லி போயிடும். எதுக்கு ஒரு வேட்பாளர் போட்டு ஒரு தேர்தல் நடத்தி இன்னைக்கு டிவிஷன் கூட கேட்கல, நீங்க வாய்ஸ் ஓட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த ப்ராசஸ்? எதுக்கு நீங்க வேட்பாளர் போட்டீங்க? ஒரு ஜனநாயக விரோதமாக, அரசியல் சட்ட விரோதமாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் நம்புகிறார்கள். அந்த ஆட்சியை ஜனநாயக பூர்வமாக திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடந்த முறை நம்ம எத்தனையோ பாராளுமன்ற சபாநாயகர்களை பார்த்துருக்கோம். நான் வரலாறு சொல்கிறேன். மவுலாங்கரிலிருந்து சஞ்சீவ ரெட்டி எதிர்கட்சியினுடைய, அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு சபாநாயகராக இருந்தவர். அதே மாதிரி பாலயோகி ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு பாஜகவுக்கு சபாநாயகர் இருந்தவர். சோம்நாத் சாட்டர்ஜி இப்படி பலர் இருந்தாங்க. ஒரு பாலயோகி வாஜ்பாய் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வாக்குல வாஜ்பாய் அரசு தோற்றது நமக்கு தெரியும். அவர் நினைத்திருந்தால், அந்த ஒரிசா எம்பி மூலமாக அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு வாஜ்பாய் அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் மனசாட்சி பிரகாரம் நடந்ததனால் பாலயோகி இன்றும் நினைவு கூறப்படுகிறார். சோம்நாத் சாட்டர்ஜி நமக்கு தெரியும், எவ்வளவு எதிர்க்கட்சிகளை அரவணைச்சி செஞ்சவர். நீலம் சஞ்சீவ ரெட்டி ஜனதாவுடைய சபாநாயகராக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப நேர்மையாகவும் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து சென்றவர். இப்படி பல சபாநாயகர் இருந்த வரலாறுல ஓம் பிர்லா அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு. அவர் பாராளுமன்றத்தில் நடந்துக்கிட்ட விதங்கள் நமக்கு தெரியும். நிதி மசோதா மட்டுமல்ல, பல்வேறு மசோதாக்களை எந்த விதமான கேள்வி கணக்குமின்றி நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியே அனுப்பினார். அது மட்டுமல்ல, பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறாரு. எதிர்க்கட்சிக்கு நியாயமாக நடக்கலை, ஜனநாயக விரோதமாக நடந்திருக்காருன்னு அன்னைக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசினாங்க. அப்படிப்பட்டவர் இந்த முறை ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டுங்கிற நிலையில் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு அவருடைய பேச்சில் ஆரம்பத்திலேயே என்ன எதிர்பார்த்தார்? நீங்க ஏன் போட்டிட்டீங்க? அத முதல்ல சொன்னீங்க. ஓம் பிர்லா மேல நிறைய விமர்சனம் வச்சிருப்பீங்க, நிறைய சொல்லுங்க. நமக்கு 1 hour டைம் இருக்கு. நான் கேட்கறது, தேர்தல் ஏன் நடக்குது? ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், மீதி எல்லாம் தோக்க தான் முடியும். இல்லை, ஏன் எல்லாரும் தேர்தல் நிற்கிறீங்க? பிஜேபியே எல்லாம் ஜெயிச்சிரும், காங்கிரஸே எல்லாம் ஜெயிச்சிரும். 400 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அடுத்த தேர்தலில் பிஜேபி போட்டியிடே கூடாதுன்னு சொல்லி பிஜேபி என்னைக்காவது ஒதுங்குச்சா? தேர்தல் போட்டி போல சபாநாயகர் போட்டியை சபாநாயகர் போட்டி ரொம்ப ரேரா தான் நடக்குது. யூபிஏ ஆட்சியில பிஜேபியும் போட்டி போடல, பிஜேபி ஆட்சியில நீங்களும் போட்டி போடல கடந்த முறையில. இந்த முறை பண்றீங்களே, என்ன காரணம்னா, ஒரு தற்காலிக சபாநாயகர் பெட்ரோன் சொல்லும், அந்த தற்காலிக அந்த சபாநாயகருடைய பதவியை தாராளமா கொடுத்திருக்கலாம். எதிர்க்கட்சிகளுக்கு முன்னுதாரணம் பல இருக்கு. 8 முறை என்ற கொடிக்குன்னில் சுரேஷுக்கு கொடுக்காம
7 முறை வென்றார். ஆரம்பத்திலேயே ஜனநாயக விரோதம், Okay. மக்கள் விரோதம், எதிர்க்கட்சி விரோதம், இப்படி ஒரு பாஜக அரசு செய்யும் போது அதை எதிர்த்தோம். சரி, பரவாயில்லை. ஏற்கனவே கரியமுண்டா என்று கூடிய பாஜகவுடைய உறுப்பினருக்கு நாங்க துணை சபாநாயகர் பதவி கொடுக்கிறோம் காங்கிரஸ் உடைய ஆட்சியில். அப்ப இந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை ஒரு பாராளுமன்றத்தில் இல்லை. என்னைக்கு பிரதமர் மோடி அன்றைக்கு ஆகிறதுக்கு முன்னால தன்னுடைய தலையை பாராளுமன்றத்தில் வச்சாரோ அன்றைக்கு ஆரம்பித்தது பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய வீழ்ச்சி. அதை நாம தொடர்ந்து 10 ஆண்டுகளா பார்த்தோம். அப்ப ஒரு காங்கிரசும் பிற கட்சிகளும் எப்படி எதிர்க்கட்சிகளை மதிக்கிறது என்ற ஒரு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு 8 முறை வென்றவருக்கு ஒரு தற்காலிக ஜனாதிபதி வாய்ப்பை கூட கொடுக்க முடியாத, மறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பரந்த மனப்பான்மை இல்லை, மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி சிந்திப்பதில்லை. இன்னைக்கு தெளிவா சொன்னார் எங்க தலைவர் ராகுல் காந்தி. சபாநாயகரை அழைத்த ஆசனத்தில் அமர வைத்த அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் மக்களுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு என்னென்ன ஒரு சபாநாயகர் செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு நீதியை சொல்லி இருக்காரு திரு ராகுல் காந்தி. எந்த அளவுக்கு சொன்னா தான் பதவியேற்பு நேரத்தில் கூட ஒரு சாதாரண ஒரு உதவியாளரை கை கொடுத்து போனது இன்னைக்கு உலக பாராட்டுது. அப்படின்னா மக்களுடைய குரலாக இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கார். கேட்போம் திரு சூர்யா. பார்லிமெண்ட் இஸ் அபவுட் கன்சென்சஸ் இல்லையா? எல்லாருடைய குரலையும் கேட்டு ஒன்றா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தான் நாடாளுமன்ற ஜனநாயகம் வச்சிருக்கோம். அப்போ ஏன் ஆப்போசிஷனுக்கு அந்த டெப்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்க கூடாது, இல்ல ப்ரோடம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்க கூடாது? அவங்கள அரவணைச்சு போறதுல என்ன சிக்கல்? இப்போ எதுக்கு ஒரு போட்டி இது உருவாக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு நாங்க யாருமே சொல்லுவோம். எங்க அமைச்சர்களோ யாருமே சொல்லல. நாங்க என்ன 5 வருஷமா சொன்னீங்க துணை சபாநாயகர் எங்க சர்தோ வரும் சொல்லி அப்படியே 5 வருஷம் ஓட்டிட்டீங்க. இப்போ இவர் சொன்னாரு எதிர்க்கட்சிகளை அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு. முதல்ல காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகணும். இப்போ அபிஷேக் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றாரு, கொடுக்குனில் சுரேஷ் இவர்கள் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட போறாங்கன்னு முடிவெடுத்தது யூனிலேட்ரல் டெசிஷன், அவங்களா முடிவெடுத்துட்டாங்க, அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. சரத்பவார் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர் சபாநாயகர் தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்றதுனா மரபுனா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றார். அப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க சொல்லிக்கக்கூடிய 29 மம்தா பானர்ஜி அவர்கள், 10 சரத்பவார் அவர்கள் ஆல்ரெடி அவுட்டு. ஆம் ஆத்மி பார்ட்டி ஏற்கனவே இண்டி கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. அப்போ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி நீங்க தான் எதிர்க்கட்சி, எங்களுக்கு டிடிபி பிரச்சனை, ஜேடியு பிரச்சனை, நிதிஷ்குமாருக்கு மோடி மேல கோவம், நாயுடுக்கு மோடி மேல கோவம்னு சொல்லிட்டே இருந்தீங்களே. டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் கூட நீங்க ஏன் கேட்கலன்னா, அது பண்ணியிருந்தா 350-400 ஓட்டுக்கு மேல எங்களுக்கே கிடைச்சிருக்கும், உங்களுக்கு 150 தான் கிடைச்சிருக்கும். அதுக்கு பயந்துட்டு வாய்ஸ் ஓட்டு முடிஞ்சோடனே சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டீங்க. இரண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. போன 2019 எதிர்க்கட்சி அந்தஸ்து காங்கிரஸ்க்கு இல்லாத போது கூட அவங்களுடைய காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களை அழைத்து இதே தக்க மரியாதை கொடுத்து மேலே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறது வரைக்கும் ஜனநாயக மாண்பை மிக சிறப்பாக நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஜனநாயக மாண்பை எங்க காப்பாற்றணும்னா டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுக்க. அதுதான் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்க ஸ்பீக்கர் பொசிஷனுக்கு நாங்கள் போட்டி போடுறோம்னு சொல்லிட்டோம், நீங்க கேட்குறீங்க டெப்டி ஸ்பீக்கர் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் தான் கேண்டிடேட்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லல. நீங்க எல்லாரும் கன்சென்சஸ் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே டெப்டி ஸ்பீக்கர் கேட்டாரு, we will get back to you ன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் போனவர் தான் அப்புறம் போனே பண்ணல. இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள், நேத்து டிஆர் பாலு அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அறையில ஓம் பிர்லா அவர்களுக்கான அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு சைன் போடுவதற்கு தயாராக இருந்தார். உடனடியாக கேசி வேணுகோபால் அவர்கள் அதெல்லாம் போட வேணாம், நாங்க வேற முடிவு எடுத்திருக்கோம். அதாவது கன்சென்சஸ் கேண்டிடேட் ஓம் பிர்லாக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ரெடியாக இருந்தார் திமுக சார்பாக. ஏன்னா கன்சென்சஸ்ல பில்ட் பண்ணணும். உடனடியாக கேசி வேணுகோபால் அவரை கூப்பிட்டு போயிடுறாரு, இல்ல நம்ம வேற கேண்டிடேட் போட போறோம், சைன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ டெப்டி ஸ்பீக்கர் இவ்வளோ பேசுறீங்கல்ல, இவர் தான் டெப்டி ஸ்பீக்கர், இந்த கட்சி தான் நீங்க சொல்லியிருந்தா நாங்க கொடுத்துக்க போறோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா அரசாங்கங்கள்லயுமே இது ஆளும் தரப்புக்கும் எதிர் தரப்புக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தான் நடக்குது. கரெக்ட் தான். எப்படி அவங்க கரியாமுண்டாக்கு கொடுத்தாங்க அவங்க
சொல்றாங்களோ இது எல்லாமே வந்து இதுக்கு தான் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்னே ஒருத்தர் தனியா கரெக்ட். பட் நீங்க கேண்டிடேட் பேரே ப்ரப்போஸ் பண்ணலையே. கொடுங்க எதுக்கு தனியா பொதுவெளியில ப்ரப்போஸ் பண்ணனும்? நீங்க எங்களுக்கு தெரியணும் இல்லையா? இல்ல இப்ப இவங்க எப்படி பிஹேவ் ஐ வில் கெட் பேக் டு யூ னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க எப்படி கேண்டிடேட் அது வெரிஃபை பண்ண முடியல, எனக்கு தெரியல. இப்ப வந்து இவர்கள் பிஹேவ் பண்றது எப்படின்னா, காங்கிரஸ் வந்து 239 சீட்டு ஜெயிச்சிருச்சு, பிஜேபி வந்து 240 ஜெயிச்சிருச்சு, ஒரு சீட்டு தான் டிஃபரன்ஸ். நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்ன்ற தோரணையில இவங்க பேசுறாங்க. ஆனா இவர்கள் ஜெயித்தது 99, இப்ப 98 ஆயிடுச்சு, நாங்க 240. அப்ப வந்து 150 சீட்டுக்கு மேல நாங்க அவர்களோட அதிகமாக ஜெயித்திருக்கிறோம். அப்போ நீங்க வந்து எங்களுக்கு இது கொடுத்துடணும் எங்களுக்கு அது கொடுத்துடணும்னு பேசுறதுல உடன்பாடு கிடையாது. இரண்டாவது ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து லீடர் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டியா 2014 19 ராகுல் காந்தி அவர்கள் ஏன் எடுத்துக்கல, இப்போ ஏன் எடுத்துக்கிறாங்க? அப்ப வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் கிடைச்சாதான் எடுத்துக்குவோம்னா அது ஒரு தலைமை பண்புன்னு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா, 15 வருடம் போராடி தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கே அவர் வந்திருக்கிறார் அப்படின்றத நாங்க பொருள் எடுத்துக்க முடியுமே தவிர, அது நீங்க கொண்டாடுற மாதிரி அப்படி நடந்துக்கிட்டாரு இப்படி நடந்துக்கிட்டாருன்னா போய் ஸ்பீக்கருக்கு கை கொடுக்கணுன்ற குறைந்தபட்ச மாண்பு கூட தெரியாம கீழே இறங்கி போயிட்டு அப்புறம் கீழே இருந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து கை கொடுத்துட்டு போறாரு. இதுதான் இவருடைய மாண்பு. அதனால ரொம்ப புகழ வேண்டாம். நாங்க ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை இதே மாதிரி 2019 பண்ணமா இல்லையா? அவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட அப்ப கிடையாது. இருந்தாலும் நாங்கள் அனைத்து மாண்புகளும் கடைபிடிக்கிறோம். உங்களுக்குள்ள கூட்டணியில ஒற்றுமை இல்ல, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர் யாருன்னு இப்பவாச்சும் சொல்லுங்க, அதுக்கப்புறமா நாங்க கன்சிடர் பண்றோம். கண்டிப்பா. திரு சரவணன், கூட்டணியில ஒற்றுமை இல்லையா? பாஜகவுடைய கனவு, அந்த கனவு வந்து பலிக்காது. டிஆர் பாலுவே ரெடியா இருந்தாருன்னு சொல்றாரு அவரு. அவர் எதையாவது சொல்லிட்டு போவாருங்க, அவருக்கு என்ன. இப்போ 240 சீட்ல ஜெயிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது என்னன்னா, கீழே விழுந்துட்டோம் ஆனாலும் மீசையில மண்ணு ஓட்டல என்ற தோரணையில் தான் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்த மேண்டேட் வந்து பாஜகவுக்கான மேண்டேட் கிடையாது. 303 தொகுதிகள்ல போன முறை வெற்றி பெற்றாங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன், கொஞ்சம் இருங்க. 240 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து people have voted them down. இது அவங்களுக்கான மேண்டேட் கிடையாது, திரு நரேந்திர மோடிக்கான மேண்டேட் கிடையாது. அவங்க வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி கூட்டணியின் தயவுல வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக அங்கே வீற்றிருக்கிறார்கள். சரி, இப்போ என்ன அதுதான் ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மைனாரிட்டின உடனே இறங்கி போனா அது வந்து ஒரு வீக் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தும்ன்ற காரணத்தினாலதான் அதே அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அதே அமைச்சர், ரயில்வேஸ் அமைச்சர் அதே அமைச்சர், நிதி அமைச்சர் அதே அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதே அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே மினிஸ்டர். இந்த கூட்டணி சரியில்லை, இந்த மந்திரிகள் கூட்டணி சரியில்லைன்னு தானே மக்கள் உங்களுக்கு வந்து 272 கொடுக்கல. அப்புறமும் திருப்பி அதே அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அதே மாதிரியான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னா அது வந்து எப்படி? அது வந்து நம்முடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமானது. அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் இதை செய்கிறார்கள்? ஏன் திருப்பி ஓம் பிர்லா தான் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க கெத்து காட்டுறாங்க, நாங்க வந்து இது பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அவர்கள் இறங்கி போனாங்க. இது வந்து பாஜகவே விரித்த வலை. பாஜக விரித்த வலையில அவங்களே உள்றாங்க. நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்கு, நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த வலையில ஓம் பிர்லா இல்லாம வேற ஆள் போட்டுதான் நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? உங்களுக்கு இப்ப அதே ஆள் போட்டதா பிரச்சனையா? இல்ல இல்ல, இப்போ ஓம் பிர்லா கிடையாது. அதுதான் தெளிவா சொன்னீங்களே, நீங்களே தானே சொன்னீங்க, நீங்களே தானே அந்த கேள்விகளை கேட்டீங்க. இது வந்து கன்சென்சஸ். மக்கள் வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வேண்டாம், பெரும்பான்மை கிடையாது, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஆட முடியாது, ஆடக்கூடாது என்பதற்காகத்தான் 240. நீங்க போன்ற சென்ற முறை வந்து இப்ப ராஜ்யசபால மெஜாரிட்டியும் கிடையாது. சென்ற முறை எப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமாக எல்லா சட்டங்களை பாஸ் பண்ணீங்க, பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸை வந்து நசுக்கினீர்கள். இதுவரை கேள்விப்படாத பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் திரு ஓம் பிர்லா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இது ஓம் பிர்லாவா இல்லையான்றது கிடையாது கணக்கு. அதாவது நீங்க வந்து அந்த கன்சென்சஸ் படி நடந்துக்கிறீங்களா? இதற்கு முன்னால் பின்பற்ற வேண்டிய பாராளுமன்ற என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? கன்சென்சஸ் எப்படி வரும்? ஸ்பீக்கருக்கு அவங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் எதிர்க்கட்சினா கன்சென்சஸ் வரும், அதுதான் நீங்க கேக்குறீங்க. இப்ப டெபுட்டி ஸ்பீக்கர் யாருன்னு கூட நீங்க ப்ரோபோஸ் பண்ணலையேன்னு கேக்குறாருல. அது எப்படிங்க? என்னங்க ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க வந்து எதையோ சொல்லிட்டு போறாரு, டெபுட்டி ஸ்பீக்கரை சொல்லலட்டு அதை வச்சு விவாதம் பண்ண முடியுமா? அங்க வந்து இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரு நிமிஷம் வரேன். அங்க வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் அங்க டெல்லியில வந்து இதுவா இருக்காங்க, அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா எப்போ எதை அனௌன்ஸ் பண்ணணும்ட்டு? அவங்க அப்பா என்ன காரணம், ஏன் அனௌன்ஸ் பண்ணல? ஏன்னா பாஜக அந்த வாக்குறுதியை கொடுக்கவில்லை.
அதுல இருந்து நழுவி போனது. திரு ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு நீங்க தான் சொன்னீங்க, பொது வெளியில சொல்லிட்டாரு. அப்ப வாக்குறுதி கொடுக்காத போது இவங்க தான் டெபுட்டி ஸ்பீக்கர்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? அதுதான் அரசியலா? சோ எப்படி, அதுதான் சொல்றேன், இவர்கள் பாஜக அவர்களுடைய அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம 303 சீட்டு ஜெயிச்சிட்டோம், நம்ம சொல்றதுதான் நடக்கும், இங்க தலைகீழ நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்று. என்ன சார் நடக்க போகுது? ஒரே நிமிஷம், அங்க இருக்கக்கூடிய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் வேறங்க. 350 ஆல்மோஸ்ட் 400 மெம்பர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியே சரிக்கு பாதி. பாஜக 240 அப்படின்னா இங்க இந்தியா கூட்டணி 235 இருக்காங்க. அப்படியே சரிக்கு பாதியா இருக்கும் பார்லிமெண்ட்ல. இவர்கள் நினைத்தது போல சென்ற முறை எப்படி பாராளுமன்ற மரபுகளை காலில் போட்டு மிதித்தார்களோ அப்படியெல்லாம் இந்த தடவை மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருப்பவர்கள் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள் என்னன்னா, இப்ப பாஜக இது வரைக்கும் ஓகே மினிஸ்டர்களை போட்டிருக்காங்க பண்றாங்க. ஆனா சென்ற முறை அதே அந்த இஸ்லாமிய வெறுப்பு, மத வெறுப்பை தூண்டினார்கள் அப்படின்னா அது யார் தலையில் விடியும்னா பாஜக தலையில விடியாது. அது திரு நிதிஷ்குமார் தலையிலும் திரு சந்திரபாபு அவர்கள் தலைமையிலும் தான் விடியும், தலையில தான் விடியும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்களா அப்படின்றதுதான் கேள்வி. ஒரே ஒரு இன்டர்ஜெக்ஷனு, கடந்த முறை இருந்த அமைச்சர்களே மீண்டும் வந்துட்டாங்கன்றார். அமித்ஷா அவர்கள் 5 வருஷம் தான் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இவங்க எம்ஜிஆர் காலத்துல மினிஸ்டரா இருந்தவங்க இன்னும் திமுக ஆட்சியில மினிஸ்டரா வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க KKSR ராமச்சந்திரன் ஆகட்டும், முத்துசாமி ஆகட்டும், அவர்களெல்லாம் இப்ப மினிஸ்டரா இருக்காங்க. பொன்முடி ஐயா 89ல இருந்து மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இவங்க மினிஸ்டர்லாம் 30-40 வருஷமா மினிஸ்டராகவே இருக்கிறவங்க. அதனால நீங்க அவங்கள முதல்ல மாத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க மாத்துறதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே திரு ரவிச்சந்திரன், முன்னாடி மாதிரி இல்ல இந்த பாராளுமன்றம் அப்படிங்கறத ஏத்துக்கணும்ல. ராகுல் காந்தி அததான் சொல்றாரு, எங்க குரல் வலிமையாக ஒலிக்கும், மக்கள் எங்களுக்கு கூடுதல் நம்பர்ஸ் இந்த வாட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஸ்பீக்கர் முன்னாடி நடந்துகிட்ட மாதிரி தூக்கி சஸ்பெண்ட் பண்றது, மெம்பர்ஸை வெளியே அனுப்புறது அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல இந்த வாட்டி? ஒரே ஒரு முறை சஸ்பென்ஷன் நடந்தது. எப்போ அந்த பாராளுமன்றத்தில் ஒரு துர்பாகியம் நடக்குது, அதை அப்படியே விட்டுருங்கன்னும் போது அதை விவசாய சட்டம் நிறைவேற்றினாங்களே அதை இல்லைங்க. இந்த 130 பேரோ 120 பேரோ ஒரே நாளில் பண்ணதுங்கிறது ஒரு 6 மறை கண்டவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் சில வேலைகளை பண்ணுறாங்க. அதை அப்படியே விட்டுறணும், அந்த பாம்பு அந்த மேட்டர்லாம் வந்தது, அதை அப்படியே விட்டுறணுங்கிறதுக்காக பண்ணது. இல்லை நாங்கள் கூச்சல் போடுவோம், கொலைச்சல் பண்ணுவோம், பாராளுமன்றத்தையும் உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெசிக்னேஷன் நடந்தது. அப்படி நீங்க சொல்ற 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வெளியேற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையே மாத்துறதுக்கான சட்டம்லாம் அப்ப நிறைவேற்றப்பட்டது. அதுதான் கன்சென்சஸா, அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி நிறைவேற்றப்பட்டது. இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் ஜெயிச்சு 290 சீட்ல பிஜேபி வந்திருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ கிரிமினல் சட்டங்கள் அந்த நாள்ல நிறைவேற்றப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். இப்போ உங்களுக்கு அது டிஸ்கஸ் பண்ணணும்னு அக்கறை இருந்திருந்தா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா போயிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நிறைவேற்றப்படும் அறிவிக்க முடியாது. இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம் தான் அறிவிக்க முடியும். அந்த விவாதம் எத்தனை நாள் வேணா போகலாம். கரெக்ட். அந்த பில் பிரசன்ட் பண்றோம் முதல்ல நோட்டிஃபை பண்ணிடலாம். அவர்களுக்கு உண்மையிலேயே அது மேல அக்கறை இருந்திருந்தா அந்த டிபேட்ல கலந்துக்கிட்டு அப்புறமா இது கூச்சல் பண்ணிருக்கலாம். அவர்களுடைய எண்ணமே ஏதாச்சும் கூச்சல் பண்ணணும், அவ பேர் ஏற்படுத்தணும். டிபேட்டே நீங்க அனுமதிக்காம எதிர்க்கட்சிக்காரங்களை பூரா வெளியே அனுப்புறது, எதிர்க்கட்சிக்காரர்களை அவமதிப்பது, இந்த வேலையை செஞ்ச வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. வெளியே அனுப்புற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அவங்க கேக்குற மாதிரி உங்களையும் கேட்பாங்க. நான் கேக்குறது நீங்க பேசிட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுங்கிறது விவாதம் நடந்து தான் நிறைவேற்றும். 400 143னா நிறைவேறும், அவ்வளோதாங்கிறது தான் போன வாட்டி கதை. இப்போ 290 232 நிறைவேறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படித்தான் பாராளுமன்றம் நடத்தும். காங்கிரஸ் தன்னுடைய கட்சி உறுப்பினர், அது நிதி மசோதா கூட நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை கூட
நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க, விவாதத்தை நான் கடத்த விரும்பல. விவாதத்தை நான் ஓட்டுல கவுந்தாலும் ஆட்சி கவுந்ததுதான். அத மாதிரி அவங்ககிட்ட ஒரு எம்பி கூட இருந்தா அவங்க நிறைவேற்ற முடியும்னு சொல்றாரு. ஒரு மசோதா இல்ல, ஸ்டாண்டிங் கவுன்சில் இதுவரை 5 விழுக்காடு. இதுக்கு முன்ன எவ்வளவோ பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு விவாதத்துல பிரச்சனை வந்தா அந்த மாதிரி போகும். அதுவும் இல்லாம பேச ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சு அதுக்குள்ள நம்ம 4 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். நாம வந்து இன்னைக்கு பேசுறது வந்து நோ 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 அப்படின்னு நடந்த ஒரு விவாதத்தை பத்தி சீட்டு குலுக்கி போட்டு ஒழுங்கா கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா மமதா மேடம் அந்த பக்கமா ஓடி இருப்பாங்க, சரத்பவார் ஐயா இந்த பக்கமா ஓடி இருப்பாரு, உத்தவ் தாக்கரே எங்க ஓடுறதுன்னு தெரியாம நின்றுருப்பாரு. நீங்க மொத்தமே 150 சீட்டு கூட வாங்கியிருக்க முடியாதுங்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். கௌரவ தோல்வியா இது என்னங்க? அப்புறம் மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, சரத்பவார் அவர்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க ஓடுறோம் சொல்ல, பல ஆயிரம் மக்களுக்கு முன்னால பொய்ய சொல்லாதீங்க. சரிங்க, அப்பனா ஏன் இன்னைக்கு இது நடக்கல? போன பதில் விட்டு கொடுத்துட்டாரு. ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? சேச்சா டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாராளுமன்றத்துல, நீங்க ஆண் கத்துங்க நாங்க இல்லைன்னு கத்துறோம் முடிச்சுக்கலாம்னு சொன்னாரா? நீங்க என்ன ஒரு மக்களுக்கு முன்னாடி பொய் சொன்னா அவங்களுக்கும் புரியும் இல்ல? ஏங்க, காங்கிரஸ் தன்னுடைய எம்பிசி சஸ்பெண்ட் பண்ணிருக்கு தெரியுமா? ஆந்திரா பிரிவினை நடந்த பொழுது, பிரிவினை நடந்த போது பண்ணிருக்கு. இதெல்லாம் எல்லாம், அதாவது காங்கிரஸ் செய்யாத ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன கதைக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். பார்லிமெண்ட்ல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சா யாரா இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற ஆந்திரா எம்பியை அப்படிதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நாளைக்கு அப்போ அத காங்கிரஸ் இத நர்ஸ் சரியான ஒரு விஷயம் நீங்க பார்க்க மாட்டீங்க. தங்களுடைய சொந்த எம்பியா இருந்தாலும் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சா சும்மா விட்டுருவோம்னு சொல்லலையா? ஜேஎம்எம் கேஷ் கொண்டு வந்தது, அதெல்லாம் நம்ம பழைய வரலாறு. நான் பேச வேண்டிய வரலாறு வேற இருக்கு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், பிஜேபிங்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரமான கட்சி, மோடிங்கிறவர் ஒரு பெரிய சர்வாதிகாரி, அவர் வந்து ஜனநாயகத்துக்குள்ளேயே வரமாட்டார், கூட்டணி ஆட்சிக்குள்ளேயே வரமாட்டார்னு தொடர்ந்து ஒரு பொய்யை பாபநாசன் கமல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்ன தெரியும், பாபநாசன் கமல் அப்படி தானே செட் பண்ணாரு, அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கூட்டணியை அதை தான் செட் பண்ணாரு. கமல் தான் தெரியுமா? ஆனால் அதில் உண்மை இருந்ததுனால, அங்கே உண்மை இருந்ததுனால கடைசியில் அதையும் மீறி உண்மை இருக்கு இல்லைங்க, அதை பேசிக்கோங்க. அப்புறம் கடைசியில் அதையும் மீறி அவருக்கு வாயிலேருந்து வந்துடும். ஏன்னா அவர் உண்மையிலே நேர்மையாக இருந்ததுனால. இங்கே 99 தானே. பிரச்சனை என்னன்னா, தொடர்ந்து பாராளுமன்றத்தில் நடந்த அநியாயங்களை நீங்கள் பார்க்கணும். 91 ராஜீவ்காந்தி ஐயாவை நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல், இழந்ததுக்கு அப்புறம் ஒரு போர்ஷன் நடந்தது. அப்போ 120 சீட்டு பிஜேபி. இது 96 161 சீட்டு. இன்னைக்கு இவங்க 145 வச்சுக்கிட்டே 2004 வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மைன்ட்டுலாம் வந்தாங்க. கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணதுனால அந்த ஆட்சி நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ வந்து 160 கையிலே ஒத்த சீட்டு ஒரே ஆளுக்கே இருந்தது. 13 நாளில் ஒரு ஆட்சியை கவிழ்த்தாங்க. 13 மாசத்துல ஒரு ஆட்சியை கவுத்தாங்க. சுப்பிரமணிய சாமியும் ஜெயலலிதா மட்டும் இந்த அராஜகங்கள் எல்லாம் கூட அப்போல்லாம் கூட டெபுட்டி ஸ்பீக்கர் ஆப்போசிஷனுக்கு கொடுக்கப்பட்டது. வாஜ்பாய் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் கொடுத்தாரு. நீங்க 10 வருஷம் கரியா முண்டா வந்து டெபுட்டி ஸ்பீக்கரா உங்க டெபுட்டி ஸ்பீக்கர் இருந்திருக்காரு. ஆனா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு போது உங்க மனசு வர மாட்டேங்குது. பாருங்க, நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இந்த டிஸ்கஷன் என்டையரா டெபுட்டி ஸ்பீக்கரை பத்தி தான். நான் 2 வரியில உங்களுக்கு ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் நான் 2 வரியில உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். போன 5 ஆண்டு காலம் டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாம தான் இந்த பார்லிமெண்ட் நடந்தது. இல்ல நான் பதில் சொல்லிடுறேன் முழுசா. ஜனநாயக மீறல் ஐயா, நான் வந்துறேன். நாம தான் சூடு சொல்லிட்டு இருக்கோம். நான் தான் ஈவிஎம்ல சூடு வச்சு ஜெயிச்சிட்டேன்ல. நீங்க தான 40க்கு 40 சூடு வைக்காம ஜெயிச்சீங்க. இப்போ நீங்க அப்புறம் நீங்க அத பத்தி பேசலாமா? தொகுதியெல்லாம் சூடு வச்சு தான் ஜெயிச்சா. அத தாண்டி பல தொகுதி அது. ஆமா, நாங்க சில பல தொகுதிகள்ல என்னாச்சு? நீங்க 10% சூடு வச்சா நாங்க 15% வந்தா நாங்க ஜெயிக்கிறோம். கரெக்ட். நீங்க ஜெயிச்ச இடம்லாம் சூடு வச்ச இடம், அவங்க ஜெயிச்ச இடம்லாம் வைக்காதீங்க. சூடு பட்ட இடம் அப்படி மாத்தி இருக்கும். அது சூடு பட்ட இடம் அப்படி மாத்திடுங்க. சரிங்க, நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வந்துறேன். நீங்க கவிதை மாத்திடுறீங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் லெட்ஸ் கம் பேக். ரெண்டு விஷயம் ரொம்ப சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. டெபுட்டி ஸ்பீக்கர்ங்கிறது எப்ப பேசணும்னா நாளைக்கு. இன்னைக்கு என்ன பேசணும் இல்ல சொல்றேன். இன்னைக்கு பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, உடனே நீங்க அடுத்த ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என்னென்ன அஜெண்டா எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பிர்லா ஒத்துப்பாரான்னு நாங்க பாக்குறோம். அப்புறம் தான் ஸ்பீக்கருக்கு ஒத்து போட்டீங்கன்னா நான் ஒரு 125 நாள் திட்டத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டா நாட்டம் நடத்த முடியும். இன்னைக்கு ஸ்பீக்கர் அதை பத்தி பேசுங்க, நாளைக்கு டெபுட்டி ஸ்பீக்கர். அதுதான் அவர் என்ன சொன்னார், கெட் பேக் டு. நீங்க 5 வருஷமா டெபுட்டி ஸ்பீக்கரே போடல சார். இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் டெபுட்டி ஸ்பீக்கர்னு ஒரு ஆள் போடுவீங்களா அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. உண்டுங்க டெபுட்டி ஸ்பீக்கர் உண்டுங்க, அடுத்த நாள்ல சொல்றோம்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்கு தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி 116 எம்பியை சிறையில் அடிச்சிட்டு நீங்க பார்லிமெண்ட் நடத்தினீங்கன்னு ஞாபகப்படுத்தணும்.
அதுக்கு தான் ஞாபகப்படுத்தி அதுக்கும் டெப்டி ஸ்பீக்கர் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. 116 எம்பிய இதுக்கு அனுப்பி விட்டுட்டு சிறைக்கு அனுப்பி இதுல விட்டுட்டு எமர்ஜென்சில சொல்றீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அதைத்தான் ஞாபகம் இல்லைங்க, ஞாபகம் நம்ம மக்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. அடிப்படையில் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நேத்துக்கு விவாதிச்சது வந்து ஸ்பீக்கருக்கு வாங்க கன்சென்சஸா பண்ணுவோம், ஏன்னா இந்த நாடு மிகப்பெரிய நாடு, பலம் பொருந்திய நாடு அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். When the consensus favors you, you want a consensus. But when you want to நாங்க ஆப்போசிஷனுக்கு கொடுக்கணும்னு போது கன்சென்சஸ் வேண்டாம். நான் ஒன்னு சொல்றேன், நான் மோடியா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? ஸ்பீக்கரை வந்து இந்தி கூட்டணி நீங்களே ஸ்பீக்கர் இல்ல 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 யாரும் வேணாம் சார். நான் மோடியா இருந்தா நான் எங்க ஸ்பீக்கர் ஆறேன்? நான் நாட்டுக்கு பிரதமர் இல்லையா? நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்தி கூட்டணியில இருந்து இன்றைக்கு ஒரு ஸ்பீக்கரை அறிவிப்பார்கள், எல்லாம் பெரிய சண்டை, ஒரே குடுமி இப்படி எல்லாம் பிச்சுட்டு நான் நீன்னு சொல்லி நாசமா போயிருந்திருக்கோம். அதெல்லாம் பண்ணாமல் இந்த நாட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உலக அளவுல இந்த நாடு பலமான நாடுன்னு சொல்லுங்க, இது பலவீனமான அரசுன்னு சொல்லாதீங்க, இது சிறுபான்மைக்கு எதிரான அரசுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இங்க growth வேற விதமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இத்தனையும். ஓகே சூர்யா, இன்னைக்கு எமர்ஜென்சியை பத்தி வேலையா அதை ஒரு தீர்மானமா கொண்டு வந்து 2 minutes சைலன்ஸ்ன்றது திருப்பி கன்சென்சஸ் பத்தி பேசுற ஒரு இடத்துல எதிர்க்கட்சிகளை வந்து ஒரு எம்பாரஸ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு ஒரு தர்மசங்கடம் ஏற்படுத்துற மாதிரி அது தேவையா? அது ஸ்பீக்கருக்கு அழகா இல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் தானே, அது ஒன்றும் புது விஷயம் இல்லை. இப்போ திமுக வந்து நாங்க தான் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க, நாங்க இந்திரா காந்தி எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எமர்ஜென்சி கொடுத்து ஒரு தீர்மானம் வரும்போது அதை ஆதரிக்கவே இல்லை. ஆனா அவங்க கட்சியில, அவங்க கூட்டணியில இருந்த சமாஜ்வாதி கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆதரிச்சது. உங்க நோக்கம் முதல் நாள்லயே எதிர்க்கட்சிகளை கார்னர் பண்ணிரணும். இன்னைக்கு அந்த ஆனிவர்சரி இல்லையா, நேத்து 25 இன்னைக்கு 26 கரெக்டா அந்த சமயம் வந்ததுனால நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நாங்க வந்து எங்க கட்சியில பிஜேபியில கடந்த 50 வருடமாக ஜூன் 25ஆம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்திட்டு தான் இருக்கோம். நேத்து நாங்க வந்து பிஜேபியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நிகழ்ச்சி நடத்தணும். 50 வருஷமா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்திட்டே இருக்கும், ஜனசங்கத்திலிருந்து இன்னைக்கு பிஜேபி வரைக்கும். இப்போ சிட்டிபாபு அவர்களும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களும் எமர்ஜென்சியில சிறையில் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு திமுக வீதிக்கு வீதி பேசுவாங்க. ஆனா அந்த எமர்ஜென்சி தீர்மானம் வரும்போது கூட அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலன்னா அவங்க உண்மையிலே எமர்ஜென்சி எதுக்குன்னு அர்த்தமா? இல்ல கூட்டணியில் இருக்கிறதுனால இவர்கள் சொந்த தொண்டர்கள், சொந்த கட்சிக்காரர்கள் பட்ட அவலங்கள் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்ப வந்து கூட்டணிக்காக, பதவிக்காக, சுகத்திற்காக சொந்த தொண்டர்கள் இறந்ததையும், சொந்த தொண்டர்கள் சிறையில் அவதிப்பட்டதையும் இவர்களுடைய முதல்வரே எமர்ஜென்சியில் உள்ள இருந்தேன்னு சொன்னாங்க. அப்போ அது கூட அவங்க ஆதரிக்கல. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ எமர்ஜென்சி எதிர்த்தவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, ஆதரிக்கிறீங்களா அப்படின்றது முதல்ல தெளிவுபடுத்துங்க. இரண்டாவது, எமர்ஜென்சி வந்து அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்கன்னு இவங்க எப்பயுமே எங்களை பார்த்து ஒரு படி சொல்றாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனை 106 முறையில 81 முறை திருத்தினது, மாத்தினது, அதனுடைய ஒரிஜினல் நேச்சரை மாத்தினது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான். இந்தியாவில் 106 முறை இது வரைக்கும் சொல்றேன். இப்ப அவங்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டாங்கன்றதுனால பாத்தீங்களா, நீங்க தான் கான்ஸ்டிடியூஷன் டேமேஜ் பண்ணீங்க. மக்களுக்கு வரலாறு தெரியணும்ல, இவங்க பொய் வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. 102 முறை இந்த நாட்டுல மாநில அரசாங்கங்கள் போக வேண்டியது ஆளுங்கட்சி தானே, நீங்களும் அங்க அரசியல் பண்றீங்க. நாங்க ஒண்ணும் தப்பு சொல்லல, இப்ப காங்கிரஸ்காரங்களை கண்டெம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல. அந்த காங்கிரஸ் காலத்துல நடந்தது அவர் கட்சி பேரை குறிப்பிட்டு தான் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, சிறையில் இருந்தாங்க, குடும்பங்களை தொலைச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வாழ்க்கை பறி போயிருக்கு. அது இந்த நாட்டுக்காக செய்த தியாகம். இந்த கான்ஸ்டிடியூஷனை இவங்க திரும்பி திரும்பி பேசுறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றதே அப்போது இருந்த எதிர்க்கட்சிகள் தான், குறிப்பா பாரதிய ஜனதா சங்கம் போன்ற கட்சிகள் தான். ஆகையால் அதை நினைவு கூறுவது மிக 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 அவசியம். இன்னும் ஒண்ணு, 102 முறை இந்த நாட்டுல மாநில அரசாங்கங்கள் 356 யூஸ் பண்ணி கலைக்கப்பட்டிருக்கின்றது. அதுல 90 முறை அவங்க தான். இந்திரா காந்தி அம்மையார் மட்டும் 47 அரசாங்கங்களை கலைச்சறதுனால இவங்க ஒவ்வொரு முறையும் கான்ஸ்டிடியூஷனை மோடி அவர்கள் வந்து கொலை பண்றாரு, அது பண்றாருன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் முகமும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் முகமும் முகத்திற்கு முன் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்று அந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. ஓகே, திரு சரவணன், எமர்ஜென்சி நிறைவு கூறும் தீர்மானம் நீங்க கூட ஆதரிக்கலன்னா எப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இப்போ அந்த அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை விட கொடுமையான காலமாக இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில தலைவர்கள் சிறையில் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி, ஊழல் பாஜக ஊழலை பத்தி பேசலாமா? சிரிக்க போறாங்க யாராவது? போங்க அப்படி. உங்க அமைச்சர்கள் தான் ஒரு எலக்டோரல் பாண்ட்ஸ் என்ன தெரியுமா? எலக்டோரல் பாண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? எலக்டோரல் பாண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? அதுல திமுக 1000 கோடி வாங்கல தெரியுமா? லாட்டரி மார்க்கெட் கிட்ட எவ்வளவு கோடி வாங்குனீங்கன்னு தெரியுமா? ஏன் வாங்குனீங்கன்னு தெரியுமா? நிறுத்துங்க. ஈடியை மிரட்டி வாங்கல, ஈடியை சிபிஐ மிரட்டி வாங்கல. பணத்தை அடித்து பிடுங்கிய பணம்,
பாஜக சிபிஐ இடிய வந்து அடியாட்கள் போல ஏவி பிடுங்கிய பணம். அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில இப்படிப்பட்ட நிறுவனங்கள் போய் தொழிலதிபர்கள் கிட்ட பணத்தை பிடுங்கி அவங்க கட்சி காஃபர்ஸ்ல போடல, அதை செய்தது பாஜக. அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போய் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல, அது நடந்தது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில. கும்பல் படுகொலைகள், மாமிசம் வைத்திருக்கிறார்கள், மாட்டு மாமிசம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில. அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில அது நடக்கவில்லை. இப்படி வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்னென்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே போகலாம், லிஸ்டே இல்ல அதுக்கு. தெரியும், திமுக அனைத்தையும் உணர்ந்திருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரிந்து வைத்திருக்கிறோம், அதை செய்வோம் நாங்க. இப்போ இன்னொன்று முக்கியமா என்ன சொல்றாங்க, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில என்னன்னா பாராளுமன்ற ஜனநாயகத்தை பத்தி பேசணும், ஸ்பீக்கரை பத்தி பேசணும். அதாவது எப்பவுமே மரபு என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, ஒருத்தங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து எந்த விதமான சட்டங்களும் வந்து பாஸ் செய்யப்படாது. ஆனா இந்த கடந்த 17வது பாராளுமன்றத்தில் அவை அனைத்தும் நடந்தேறியது. அதே போல டிஸ்கஷனே இல்ல, டிஸ்கஷன் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னாங்க. டிஸ்கஷன் பண்ணணும்னா பிசினஸ் ரூல்ஸ் படி அதற்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடியே இவர்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுக்க வேண்டும். லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து சேர்த்தது யார்? அந்த நடைமுறையை கொண்டு வந்தது யார்? பாஜக. அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யார்? திரு ஓம் பிர்லா அவர்கள். இது வந்து அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில இது நடக்கல, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி திருப்பதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து பாகிஸ்தானை ரெண்டா உடைச்சாங்க, ரெண்டா உடைச்சு பங்களாதேஷ்னு சொல்லி ஒரு புது தேசத்தை உருவாக்கியவர் அவர். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், சீனா இங்க உள்ள வந்தாலும் யாரும் உள்ள வரலையா, யாரும் உள்ள வரலன்னு உங்க பிரதமரே சொல்றாரு. நீங்கள் வந்து சீனா ஆக்கிரமித்து விட்டதுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சீனா உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்குது. 56 இன்ச் மார்பகங்களை கொண்டவர் பேசக்கூடிய வீர வசனமா இதுதான்? அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில இது நடக்கல, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல எத்தனை உயிரிழப்புகள், டிமானிட்டைசேஷன் சொல்லி ஒரு கேவலமான ஒரு பாலிசியை கொண்டு வந்து ஊருக்கே தெரியும். நிறுத்துங்க கொஞ்சம். டிமானிட்டைசேஷன் வந்து அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில இல்ல. ஏடிஎம் கியூல நின்னு மக்கள் இறந்து போகவில்லை அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில இதெல்லாம் நிகழ்ந்தது. அதே போல எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாரும் வந்து ராஜினாமா செய்து விட்டு ஓடவில்லை அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சில. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில இது நடந்து கொண்டிருக்கிறது. 21 மாதங்கள் கழித்து அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி லிஃப்ட் செய்யப்பட்டது. இது அறிவிக்கப்படாத காரணத்தினால தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நடுவுல தேர்தல் நடந்துச்சுல்ல சார்? இல்ல சிட்டி பாபு எம்பி அவர்களும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினரும் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திமுக எமர்ஜென்சி ஆதரிக்குதுன்ற மெசேஜ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டும், இதுல பாதிக்கப்பட்டவங்க தொண்டர்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அவ்வளவுதான். ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட வேணாம். அதுதான் உங்களுக்கு சொல்றோம், நீங்க கண்ணாடியை மாத்தி பாத்துட்டீங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குது, இதை விட மோசமா இதா இருக்க முடியுமான்னு கேக்குறேன். ஸ்டெர்லைஸ் குடும்ப, அதாவது ஆணையும் பெண்ணையும் கூட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு அவனுடைய அனுமதி இல்லாம நடந்தது, கேவலமா நடந்தது, தொடர்ந்து நடந்தது. அதெல்லாம் அறிவிச்சுட்டா பண்ண, நாளைக்கு ஆபரேஷன் உனக்கு சொல்லிட்டா பண்ணாங்க. நீங்க அந்த எமர்ஜென்சி பத்தி நான் பேசணும்னு நினைக்கல. இப்ப இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே நான் நிறைய பேச வேண்டியது. எனக்கு எமர்ஜென்சி பத்தி கவலை இல்லைங்க. ஒரு 20 அம்ச திட்டம்னு இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்கல்ல, அதுல ஒரு 4 திட்டம் யாரையாவது இப்ப சொல்லுங்க. இந்த 4 திட்டம் அந்த அம்மா எமர்ஜென்சி விட்டுருங்க, அது அவங்க பாவம் எதுக்கோ பண்ணாங்க, நாட்டை காப்பாத்துறதுக்காக பண்ணாங்க, விட்டுருவோம். இந்த 20 அம்ச திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்கல்ல, அதுல ஒரு 4 திட்டம். அதற்கப்புறம் வந்த நரசிம்மராவ் ஐயா முதல்ல ஞாபகம் வச்சிருந்தா சொல்லுங்க. இப்போ நமக்கு 40 எம்பி பேரே சொல்ல சொன்னால் பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த 4 அம்ச திட்டமாக சொல்லுங்க. ரெண்டாவது, அதை நரசிம்மராவ் ஐயாவோ மன்மோகன் சிங் ஐயாவோ அதை கடைபிடிச்சு கொண்டு வந்தாருன்னு சொல்லுங்க. அந்த எமர்ஜென்சியை அப்படியே ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு தீர்வை சொல்றீங்க, கரிபி ஆட்டாவுங்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வரீங்க, அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை பாஸ் பண்றீங்க. திரும்ப நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்,
நாங்கள் மக்கள் குரலை பேசுறதுக்கு வந்திருக்கோம். நான் என்ன பாகிஸ்தான்லயா இருக்கேன்? அந்த பக்கம் நவாஸ் ஷெரீப் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்துடுறதுக்கு, இங்கே வந்து இம்ரான் கான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றதுக்கு கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஆட்சி அதிகாரம் கொடுத்தனும் இந்திய மக்கள் தான், உங்களை பேச சொல்றதும் இந்திய மக்கள் தான். நீங்க தான் போன 10 வருடங்கள்ல உள்ளே வராம சோர சொன்னதை வச்சுக்கிட்டு நிறைய வேலைகளை பண்ணீங்க. இப்பவாது வாங்க, ஏன்னா உங்ககிட்ட 234 பேர் இருக்காங்க, உட்காந்து பேசுங்க அப்படின்னு தான் நம்ம உங்களுக்கு சொல்றோம். ரொம்ப முக்கியம். நீலம் சஞ்சீவ ரெட்டி பத்தி ஐயா சொன்னார், பிவி கிரியை பத்தி சொல்லாம விட்டார். இந்திரா காந்தி அம்மா செய்த எந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா டக்குன்னு இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பூதாகரமாக பண்ணிடுவோம். 16 mm அங்கே சினிமா ஸ்கோப் அந்த ரேஞ்சில் பண்ணிடுவோம். இவ்வளவு அராஜகங்களை இந்தியாவில் பண்ணிட்டு இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களாக அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஸ்பீக்கரா எலெக்ட் ஆகி முதல் காரியமா அதை பேசி அங்க வந்து எதிர்க்கட்சிகளை ஏலியனேட் பண்ண வேண்டிய அவசியம் காரணம் எங்க தெரியுமா வந்தது? அது வந்து நீங்க ஒரு ஸ்பீக்கர் முதல் முறையா எலெக்ட் ஆவறீங்க, ஐ மீன் 2வது முறையா எலெக்ட் ஆவறீங்க, பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து உங்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பாருங்கப்பா, நான் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன், எது சொல்வேன்னு ஒரு பொதுப்படையா பேசணுமா? அந்த இடத்துல நீங்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தீர்களே 50 ஆண்டுகளுக்கு முன்னால்ங்கிறது ஒரு எதனாலன்னு புரிஞ்சு சரியா இருக்கா? எதனாலன்னு புரிஞ்சுங்க. எதிர்வினை வேற, வினை வேற. அதுதான் ரொம்ப முக்கியம். காலகாலமா 2 பேரும் தான் வந்து உட்கார வைப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் நாற்காலியை கழட்டி வச்சுட்டு வந்துருவாரு. சில டைம் 2 பேர்லாம் உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 சபாநாயகர்லாம் உட்காந்துருக்காங்க ஒரே கட்டத்தில். அதெல்லாம் நம்ம எவ்வளோ கேவலங்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா, பார்லிமெண்ட்டே தொடங்கலைங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 7 வருஷமா உங்களால் தொடர்ந்து ஜெயிச்சாருங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். எங்கால் தோத்து ஜெயிச்சாருங்க, அதை நீங்கள் ஒத்துக்கணுங்கிறார். நாம் என்ன சொன்னால், ஐயா இல்லையா, அவர் தோத்துருக்காரு. கடந்த 4 முறை தான் அவர் வந்து தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் 7 முறையாக தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. கட்சி மாறியும் ஜெயிச்சிருக்காரு. அதைத்தான் எடுத்து சொல்கிறோம். அதை ஒத்துக்காம வெளியில் புக்கை வச்சுக்கிட்டு ஐயோ கான்ஸ்டியூஷன் புதைச்சிட்டாங்கன்னா சூர்யா ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே கொண்டாடிட்டு இருந்ததை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியத்தை நீங்கள் தான் ஏற்படுத்துறீங்க. பார்லிமெண்ட்டில் உள்ளே போலீங்க, போய் இன்னும் பதவி ஏற்றுக்கல. அதை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் தூண்டினீர்கள். அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னா, மோடி அரசாங்கம் பலவீனம் அடைந்து விட்டது, இனி வந்து இந்த இதில் வந்து எந்த ஒரு சட்டமும் பாஸ் ஆகாது, இந்த நாடு உருப்படுறதுக்கு எந்த ஒரு வழியும் நாங்கள் பண்ண விட மாட்டோம், அதனால நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சோரஸுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்கிறத நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியம். இந்த இடி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஒரே வரையில் நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன், அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு 10 செகண்டுக்கு மேலே வேண்டாம். ஐயா, இடியில் யார் எனக்கு பணம் கொடுக்குறாங்க, அதாவது பாண்டில் எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. என்கிட்ட பணம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் யார் போய் SBIக்கு தெரியும், பாருங்க, SBIங்கிறது ஒரு என்டிட்டிக்கு தெரியும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இல்ல, அது இந்திரா காந்தி காலத்துல அப்படி இருந்ததனால தான் நேஷனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமா உங்களுக்கு வந்தது. அது பேங்க் நேஷனலைசேஷன் தனியா பேசுவோம். இங்க அப்படி கிடையாது. SBI அது நல்லதா கெட்டதான்னு பேசிருக்கேன். இல்ல, நல்லதுதாங்க. நேஷனலைஸ் பண்ணது நல்லதுதான். ஏன்னா 41 பேங்க் டிவால் ஆயிட்டே இருந்தது ஒரு வருடமும். அப்ப அவங்க அந்த இதை பண்ணாங்க. அதுல ஒன்றும் தப்பு. இந்திரா காந்தி நல்லது பண்ணிருக்காங்கல்ல. இது பாருங்க, அதாவது நல்லதுன்னு ஒண்ணு செய்யும் போது அதனுடைய நோக்கம் என்னன்னு நான் பார்க்கணும். இதுக்கு நான் பதில் சொன்னா இப்ப நான் சரவணன் ஐயா பேங்க் நேஷனலைசேஷன் போயிராதீங்க. அது போல நீங்க இப்பதான் எலெக்டர் பெண்களுக்கு சொத்துல பாதி வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு நல்லது இருக்கும். நாட்டுக்கு அது நல்லது, ஒரு நோக்கம் இருக்கும். அதோட நான் அதை நிறுத்திக்கிறேன். நல்லது எடுத்துட்டு போயிருவோமே. நான் தான் எடுத்துக்கிட்டோமே. அதனால தானே இப்ப பிஜேபி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்கோம். அப்போ கேள்வி என்னன்னா, பாண்டுல ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேங்க. நான் வந்து பிஜேபி ஆட்சி செய்கிறேன், அந்த பக்கம் இடி ரைடு நடத்துது. இடி ரைடு நடத்துகிற இடத்துக்கெல்லாம் காங்கிரஸ் நண்பர்கள் போகிறாங்க. நாளைக்கு 5 கோடி ரூபாய் இதில் பாண்டில் கட்டிடு. எப்படியா இருந்தாலும் பிஜேபிக்கு தெரியாது. அவங்க கட்டுறாங்க, இங்கே பணம் வருது, நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பாண்டு வருது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, பிஜேபி. சரி, ஓ, நான் என்னையே மாத்திட்டீங்களா இப்போ? ஐயோ, நீங்க என்ன கதை சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. இல்லங்க, பாண்ட் விஷயத்தை சின்னதா பிஜேபியா? நான் அரசியல் விமர்சனம் பண்றது ஒரு கேவலமான அரசியல். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க, நான் அரசியல் விமர்சனம் தாங்க, அதுல என்ன இருக்கு? ஒரு சின்னதா எந்த அரசியல் விமர்சிக்கிறான்றதா முக்கியம். கேவலமான அரசியல் அவர்தான் சொன்னாரு. சொல்லுங்க. பாண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, இடி எங்கெங்கெல்லாம் போய் ரைடு நடத்துதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் போய் அவங்க கிட்ட நீ ஒரு 5 கோடியை கொடுத்துரு, 10 கோடியை கொடுத்துரு, 15 கோடியை கொடுத்துரு. காங்கிரஸ் ஏன் போய் சொல்லுது? நான் சொல்றேன், அதுக்கு கதை பின்னாடி தானே சொல்றீங்க. இப்போ கிளைமேக்ஸ் முதல்ல எப்படி 10 செகண்ட் சொன்னாரு, ரொம்ப நேரமா குடிக்கிட்டே இருந்தா எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க பாபநாச கமல் மாதிரி ரொம்ப நேரம் பேசுறீங்க சார். அது போய் சொன்னாதான் அப்படி வரும். பாவி மாதிரி பேசினாதான் தப்பு. சீக்கிரம் ப்ளீஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் போய் என்ன சொல்றீங்க, நீ கேஸ் போடு, எல்லாம் தெரியட்டும். தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, எங்கெல்லாம் இடி நடந்ததோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு பணம் வந்தது.
ஆனா பிஜேபி அப்பாவிக்கு எங்க இருந்து பணம் வந்தது சத்தியமா தெரியாது சார் எனக்கு தலையே சுத்திருச்சு நீங்க தலைவர் சுத்திட்டா? சொல்ற மாதிரி அப்ப தயவு செஞ்சு விட்டுருங்க. இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும் திரும்பி பாக்குறீங்க இப்பதான் வாழ்க்கையில இது யாருக்காவது இந்த கதை புரிந்திருந்தால் தயவு செய்து கடிதம் எழுதுவோம். நன்றி. நீங்க தலை அண்ணே, சுத்ததுனால please. திரும்பி பாக்குறீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க திரு இதயத்துல்லா நிறைவு கருத்து முடிக்கணும். நல்ல ஒரு பொய் மூட்டைகளை அழுத்து விடுறாரு, காமெடி அடிக்கிறாரு, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்ல எனக்கு புரியல, பொய்யா காமெடி, அதனால புரியாத தான் சொல்றேன். மக்களுக்கு புரியல. ரவிச்சந்திரன் எப்ப பேசலாம் அப்படிதான் இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப தம்பி சொன்னாரு அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளணும். அரசியல் சட்டம் ஏற்றும் பொழுது அதுல சட்ட திருத்தம் செய்யலாம் பண்ணதுதான். எதுக்கு திருத்துறோங்கிறதா முக்கியம். முதல் சட்ட திருத்தம் பண்டித ஜவஹர்லால் நேரு பண்ணது எதுக்கு? தாழ்த்தப்பட்ட மக்கள், பிசி மக்கள், அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணுங்கிறது தான் முதல். அப்போ என்ன சொன்னார்? இது வளையக்கூடிய ஒரு கோல் என்று தான் பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார். நாங்கள் சட்ட திருத்தம் பண்ணும்போதெல்லாம் அது நியாயம் இருந்துச்சு. நீங்கள் எதுக்கு பண்ணீங்க? அநியாயத்துக்கு பண்ணீங்க, மக்களுக்கு எதிராக பண்ணீங்க. இதுதான் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், முடிஞ்சு போச்சு. இப்போ எமர்ஜென்சின்றாரு. ஏதோ ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. பேங்க் தேசியம் எவ்வளவு நடந்துச்சுன்னா, 5 ரூபாய்க்கு சாப்பாடு ஏழைகள் வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, என்ன 2 பேரும் செல்ல பிள்ளைகள் நிறைய நேரம் பேசிட்டாங்க. அதாவது 5 ரூபா சாப்பாடு விற்கும் போது ஜனதா சாப்பாடுன்னு, அதனால தான் ஜனதா ஆட்சிக்கே வந்துச்சு. பேர் வச்சது ஜனதா வச்சது காங்கிரஸ் வச்சு கொடுத்தாங்க. நேரத்துக்கு ட்ரெயின் வந்துச்சு. அதே மாதிரி வங்கிகள் ஒழுங்கா செயல்பட்டுச்சு. எல்லா அரசு எமர்ஜென்சி டிஃபெண்ட் பண்றீங்களா? நான் டிஃபெண்ட் பண்ணலாமா? அவர் ஒரு நிமிஷம், நான் எமர்ஜென்சில நடந்த நல்லதை பத்தி அவர் சொன்னார்ல, அதை நான் கொஞ்சம் சொல்லட்டுமே. ஒரு பிஜேபி ஆதரவாளர் எமர்ஜென்சில நடந்த நல்லதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எமர்ஜென்சில நடந்த நல்லது எல்லாமே நீங்க அட்ராசிட்டி அரசியலுக்கு எதிராக அது நடந்தது. அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக எப்போ கேட்டாங்களா? எஸ், 100 கேட்டாங்க. அதனாலதான் 2.5 வருஷம் கழிச்சு மீண்டும் மிருக பலத்தோட ஆட்சிக்கு வந்தாங்க இந்திரா காந்தி. மறந்துடாதீங்க, அது மறந்துடாதீங்க. இந்திரா காந்தி ஏன் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க சொன்னா, அந்த எமர்ஜென்சில அன்னைக்கு பொய் சொல்லி அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நடந்தத தயவு செய்து நீங்க 2 பேருக்கு கொடுத்ததுல பாதி நேரமாக கொடுங்க. அத இந்த அளவுக்கு மணிப்பூர் இன்னைக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் மணிப்பூர் நாளும் சொல்லுவாங்க. என்னைக்கு மணிப்பூர் கலவரம் நடந்துச்சோ ஒன்றிய அரசு கையில் எடுத்துச்சு. அப்ப முழுமையான குற்றவாளி இன்னைக்கு வரை யாரு? பிரதமர், உள்துறை அமைச்சர் தான். அது எமர்ஜென்சி இல்லையா? இன்னைக்கு ஆலயத்தில் கற்பழிப்பு செஞ்சாங்களே காஷ்மீர்ல, அது எமர்ஜென்சி இல்லையா? உன்னாவில் பெண் கற்பழிக்கப்பட்டாலே அது எமர்ஜென்சி இல்லையா? அவர் சரவணன் சொன்ன மாதிரி மாட்டுக்காரிக்கு அடிச்சாங்களே, இந்த 10 ஆண்டுகளா நீங்க செஞ்ச கொடுமைகள் 1-2 கொடுமையா? அதனாலதான் 303 இருந்து உங்களை 240 இறக்குனாங்க. நீங்க சொன்ன சூடு வச்சும் கூட நான் என்ன கேட்க வர்றேன், இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான விரோதமான ஆட்சி என்பதை மக்களுக்கு தெரியும். அதை ஒரு சபாநாயகர் சபையில் அந்த தப்பு செய்கிறாரு. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு சபாநாயகர் ஆரம்பத்திலேயே எதிர்க்கட்சிகளை சீண்டுறாரு. அதே மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்யலை. திரு ராகுல் காந்தி, மோடி அவர்கள் தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க நேற்று வரையும் பிஜேபியா இருக்கலாம், இப்ப நீங்க சபாநாயகர், ஒரு நேர்மை நீதியா நீங்க நடக்கணும். மரபு முறை அதை மீறினதுனால தான் தசரதன் இறந்தாரு. வரலாறு உங்களுக்கு சொல்லுதும். மூத்த மகனுக்கு பட்டம் கட்டலும் அந்த முறையை விட்டுட்டாரு. ஆனா கொடுத்த வரத்துக்காக வேண்டி பரதனுக்கு பட்டம் கொடுத்த ஒரே காரணத்துக்கு முறை போச்சேன்னு தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர் தசரதன். இது ராமருடைய தாசர்களுக்கு புரியணும். அதை விட முக்கியம், விஸ்வாமித்திரருக்கும் உங்களுக்கு வசிஷ்டருக்குள்ள விஷயம், மாதரும் தூதரையும் நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வசிஷ்டர் படிச்சு கொடுக்கிறார் ராமருக்கு. அதே ராமர் ஒரு அரக்கிய கொலை செய்யும் பொழுது விஸ்வாமித்திரர் கொலை செய்யும் சொல்றாரு. ஆனா ராமன் செய்யல. ஆனா அவர் சொல்றாரு, அவர் பெண் அல்ல, பெண் போல் இருப்போன்னு சொன்ன பிறகு நான் ஈரில் அறம் நான் சொல்வது கேளுன்னு சொன்னதுனால செஞ்சார். எதுக்கு சொல்றேன்? இந்த நாடு முறைகளையும் மரபுகளையும் காப்பாற்றியது. இன்னைக்கு சபாநாயகர் காப்பாற்றவில்லை, துணை சபாநாயகர் தராமல் பிரதமர் மோடி காப்பாற்றவில்லை. பாஜக கடந்த 10 வருடமாக முறைகளையும் மரபுகளையும் காப்பாற்றல. இந்த 5 வருஷம் என்ன செய்வாங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். திரு சரவணன் ஒரு வரி முடிக்கணும். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில தான் மாணவர்கள் ஒரு கையேறு நிலையில இருக்காங்க. ஒரு தேர்வு நடத்த கூட வக்கற்ற அரசாகத்தான் இவர்களுடைய அரசு இருக்கு. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில இதுதான் நிகழும்.
தேங்க்யூ சூர்யா ஒரே ஒரு அதான் கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு 63 உயர்ந்திருக்கிறதுக்குள்ள எண்ணிக்கை. அப்போ வந்து கள்ளச்சாராயத்தை கூட கட்டுப்படுத்த வக்கற்ற அரசாங்கம்னு திமுக சொல்ல. ஐயா சொன்னார் மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷனை நிறைய அமெண்ட் பண்ணிட்டாருன்னு. மோடி அவர்கள் வந்த உடனே 7 முறை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், பெண்களுக்கு 33% ரிசர்வேஷனு, ஓபிசியில் யார் யார் இருக்க வேண்டும்ன்ற உரிமையை வந்து மாநில அரசாங்கங்களுக்கே திருப்பி கொடுத்தது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன், அதை காங்கிரஸும் ஆதரிச்சாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வருது. பங்களாதேஷ் கிட்ட இருந்து சில பகுதிகளை வாங்குவது. இந்த 7 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஒன்னாச்சு இந்த நாட்டுக்கு எதிராக இருந்ததா நீங்க சொல்லுங்க. அதே போல காங்கிரஸ் பண்ணதுல இந்திரா காந்தி அம்மையார் பண்ணதுல இருந்து எல்லாமே இந்த நாட்டினுடைய அந்த பேசிக் ஃபல்க்ரம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவே இருந்தது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றத நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்தாக வேண்டும். நமக்கு நேரம் இல்லை. பங்கேற்று கருத்துக்கள் தெரிவித்த நால்வருக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.